அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய கேரளாவில் அடுத்த மாதம் துவக்கத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படுகிறது. தொடர்ந்து 4-5 மாதங்களில் சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது என்ற காரணத்தினால் இந்த உள்ளாட்சி தேர்தலானது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த தேர்தலின் வெற்றி தோல்விகள் சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்ற காரணத்தினால் அனைத்து கட்சிகளும் தரமான வேட்பாளர்களை களமிறக்கி பிரச்சாரத்தை துவங்கிவிட்டார்கள். ஆளும் தரப்பு தங்கள் கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காக அதிகமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்க, எதிர்தரப்போ அடுத்த தேர்தலில் அதிக இடங்களை பிடிக்க வேண்டும் என்றால், சட்டமன்ற பொது தேர்தலில் அதிக இடங்களை பிடிக்க வேண்டும் என்றால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தங்கள் சக்தியை காட்ட வேண்டியதும் கட்டாயமாக இருக்கிறது. ஆக அனைத்து கட்சிகளும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது பாலக்காடு நகராட்சி உட்பட பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளை கைப்பற்றிய பாஜக இந்த முறை அதிகமான இடங்களை, கடந்த முறை பெற்றதை விட அதிகமான இடங்களை பெற வேண்டும் என்பதற்காக களமிறங்கி வேலை பார்த்து வருகிறது. குறிப்பாக திருவனந்தபுரம் மாநகராட்சியில் மொத்தம் 100 வார்டுகள் உள்ளன. கடந்த தேர்தலின் போது இந்த 100ல் 52 இடங்களை கைப்பற்றி இடதுசாரி கூட்டணி, கம்யூனிஸ்ட் தலைமையிலான கூட்டணி மாநகராட்சியை கைப்பற்றியது. இரண்டாவது இடத்தை பாஜக பிடித்தது. பாஜகவுக்கு 35 இடங்கள் கிடைத்திருந்தன. காங்கிரசுக்கு 10 வார்டுகளும் மற்றவர்கள் 3 வார்டுகளும் என்ற அடிப்படையில் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார்கள். கடந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்யா ராஜேந்திரன் என்ற இளம்பெண் மேயராக்கப்பட்டார். ஆனால் அவரது தொடர் நடவடிக்கைகள், நிர்வாக சீர்கேடுகளால் இந்த முறை அவருக்கு போட்டியிடுவதற்கே கம்யூனிஸ்ட் கட்சி வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த முறை எதிர்க்கட்சியாக இருந்த பாஜக இந்த முறை மாநகராட்சியை பிடித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி களமிறங்கி இருக்கிறது. இதற்காக வேட்பாளர் தேர்வில் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். தலை சிறந்தவர்கள், மக்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் வேட்பாளர்களாக ஆக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் பாஜகவின் வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடித்த ஒரு பெயர் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. பலரும் மூக்கில் விரலை வைத்து சிந்திக்கிறார்கள். ஆம், கேரளாவின் முதல் பெண் டிஜிபியான ஸ்ரீலேகா திருவனந்தபுரம் மாநகராட்சியில் ஒரு வார்டுக்கு கவுன்சிலர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேரளாவில் இதுவரை எந்த கெட்ட பெயரும் வாங்காத, நிர்வாக திறன்மிக்க, எழுத்தாளர் உட்பட பன்முக திறமை படைத்த முதல் பெண் டிஜிபி என்ற புகழ்மிக்க ஸ்ரீலேகாவை கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலில் களமிறக்காமல் ஏன் பாஜக கவுன்சிலராக களமிறக்கி இருக்கிறது திருவனந்தபுரம் மாநகராட்சியில் என்ற கேள்வி பலருக்கும் வருகிறது. ஸ்ரீலேகா வேட்பாளர் ஆக்கப்பட்டதிலிருந்தே திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று பாஜக எந்த அளவு முனைப்பு காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றும் என்று பாஜகவினர் 100% நம்புகிறார்கள். கைப்பற்றினால் ஸ்ரீலேகா திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயராக நியமிக்கப்படுவார் என்று கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆக பாஜக வெற்றி பெறும் என்றால் நிர்வாக திறன் மிக்க, கேரளாவில் முதல் பெண் டிஜிபி என்ற பெயர் பெற்ற ஸ்ரீலேகா மேயராக ஆக்கப்படுவார். பேராசிரியராக இருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணியாற்றி பிறகு IPS அதிகாரியாகி கேரளாவின் முதல் பெண் IPS என்ற பெயர் பெற்று கேரளாவின் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைவராக ஓய்வு பெற்றவர் ஸ்ரீலேகா. ஓய்வு பெற்ற பின்னர் இவர் பாஜகவில் இணைந்தார். தொடர்ந்து கட்சி பணியும் ஆற்றி வந்தார். தற்போது அவர் கவுன்சிலராக களமிறக்கப்பட்டுள்ளார். ஆக ஸ்ரீலேகா கவுன்சிலர் ஆக்கப்பட்டதன் மூலமாக திருவனந்தபுரம் மாநகராட்சி மக்களுக்கு பாஜக ஒரு செய்தியை கூறுகிறது. பாஜக வெற்றி பெற்று மேயர் பதவியை பிடிக்கும் என்று சொன்னால் திருவனந்தபுரம் மாநகராட்சியின் மேயராக நிர்வாக திறன் படைத்த பெண் IPS அதிகாரியாக இருந்த ஸ்ரீலேகா மேயர் ஆவார் என்பதுதான் அந்த செய்தி.
படித்த திறமை மிக்க தகுதி வாய்ந்த கெட்ட பெயர் இல்லாத ஒருவர் தங்களது மேயராக வர வேண்டுமா இல்லையா என்பதை திருவனந்தபுரம் மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.